கர்ப்பகால சர்க்கரை, which is also called gestational diabetes. இது வந்தா அம்மாக்கு என்ன நடக்குது, உள்ள இருக்க குழந்தைக்கு என்ன நடக்குது, ஏன், எப்படி, எதுக்கு, இது எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்சரா இருக்கும். This is Amu from Med School. டாக்டர், எனக்கு சுகர் இருக்கு, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற கொஸ்டின் இங்க இருக்க பல கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டு. அப்போ எனக்கு என்ன ஆகும், என் குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்ற எல்லா விஷயமும் ஏன், எதுக்கு நம்ம உடம்புல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கலாம், ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்னா என்ன? உங்களோட கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி இல்லாத சுகர். நீங்க சொல்லலாம், என்ன பிரெக்னன்சிக்கு முன்னாடி எனக்கு சுகர் இல்ல, நார்மலா தான் இருந்தது, பிரெக்னன்சி டைம்ல எனக்கு சுகர் வந்தது. எஸ், அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். அதுதான் கர்ப்ப காலத்து சர்க்கரை நோய். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு சரியாயிடும். ஆனா அதுக்குன்னு நீங்க பிரெக்னண்டா இருக்க டைம்ல இத தயவு செஞ்சு இக்னோர் பண்ண கூடாது. இப்போ உங்க மனசுல எல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் கர்ப்ப காலத்துல சுகர் வருது? இது ஏன்னா கர்ப்ப காலத்துல பிளசண்டான்னு ஒரு உருவாகுது. அந்த பிளசண்டா இன்சுலினுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யற ஒரு ஆளை இறக்குது. அது பேரு தான் ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன். இப்ப இந்த ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜனும் இன்சுலினும் ஆப்போசிட்டா வேலை செய்யுது. அதனால என்ன ஆகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நார்மலா டயபெட்டிஸ் வருது. which means கர்ப்பமா இல்லாத பெண்கள், அப்புறம் வயசான ஆண்கள், 40-50 வயசுல இருக்க ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் டயபெட்டிஸ்க்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த பிளசண்டா உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷனை உங்க உடம்புல உருவாக்கிருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வந்திருக்கும், அம்மாக்கு இருக்க சுகர் பேபியை எஃபெக்ட் பண்ணுது? பேபிக்கு சுகர் நேரடியா போகாது. ஏன்னா பிளசண்டா அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் இருக்கிற ஒரு பேரியர். அந்த பேரியரை இன்சுலினால கிராஸ் பண்ண முடியாது. ஆனா குளுக்கோஸால மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும். அங்க வருது நம்ம பிரச்சனை. இப்போ டு மேக் இட் வெரி கிளியர், பேபிக்குள்ள என்ன நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் செயின் ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மாவோட பிளட் சுகர் அதிகமாகுது. சோ நான் என்ன சொன்னேன், சுகர் பிளசண்டாவை கிராஸ் பண்ணும், இன்சுலினால கிராஸ் பண்ண முடியாது. சோ அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போற அந்த குளுக்கோஸ் குழந்தையோட பேங்க்ரியாஸுக்கு ஷாக் கொடுக்குது. என்ன ஷாக்? என்ன இவ்ளோ குளுக்கோஸ் வந்திருக்கு? ஏன்னா அந்த குளுக்கோஸை சரி கட்டுற இன்சுலின் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போறதில்ல. சோ அதே இன்சுலின் குழந்தையிலயும் உருவாகணும் இல்லையா? சோ பேபியோட இன்சுலின் செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. செக்ரீட்னா ரொம்ப ரொம்ப அதிகமா. அந்த ஸ்டேட் பேர் தான் ஹைப்பர் இன்சுலினீமியா. ஹைப்பர்னா அதிகம், ஹைப்போனா கம்மி. சோ இன்சுலின் அதிகமா இருக்கு. சோ ஹைப்பர் இன்சுலினீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் பேபிக்கு இருக்கனால யூ கால் இட் ஃபீட்டல் ஹைப்பர் இன்சுலினீமியா. இன்சுலின் இஸ் ஈக்குவல் டு growth ஹார்மோன். அப்ப என்ன ஆகும், இன்சுலின் அதிகமா பேபி கிட்ட ப்ரொடியூஸ் ஆகுறப்போ growth ஹார்மோன் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க உங்களோட குழந்தைய டெலிவர் பண்றப்போ வெயிட் செக் பண்ணீங்கன்னா உங்க பேபியோட வெயிட் கூடுதலா இருக்கும். அதாவது நார்மல் பேபி வெயிட் 2.5 இருந்து 3.5 kgs. உங்க பேபியோட வெயிட் 3.5 kgs விட அதிகமா இருக்கப்போ we say it macrosomia, which means பெரிய குழந்தை. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். உங்களோட வீட்டுல இல்ல யாராவது சுத்தி டயபெட்டிஸ் இருந்த அம்மா ஏன் ஒரு பெரிய குழந்தைய டெலிவர் பண்ணாங்க? பிகாஸ் இன்சுலின் ஈக்குவல்ஸ் டு growth ஹார்மோன். இப்போ நான் சொன்ன மேக்ரோசோமியா பேபி, அப்ப டெலிவரி டைம் ரொம்ப கஷ்டம் தானே? எஸ், வெரி கரெக்ட். ஏன்னா பெரிய ஷோல்டர்ஸ், பெரிய பாடி, பெரிய செஸ்ட், இது எல்லாம் என்ன ஆகும்னா உங்களை நார்மல் டெலிவரியில இருந்து சி செக்ஷனுக்கு புஷ் பண்ணும். நம்ம எல்லாத்துக்கும் ஆசைதான் நார்மல் டெலிவரி. ஆனா இது உங்களை நார்மல் டெலிவரியில இருந்து சி செக்ஷன் டெலிவரிக்கு புஷ் பண்ணுது. பிளஸ் நார்மல் டெலிவரியில பேபியை வெளியே கொண்டு வரப்போ ஷோல்டர் சம்டைம்ஸ் அந்த வெஜைனல் வால்லே ஸ்ட்ரக் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், பேபி ரொம்ப நேரமா பர்த் கெனல்லே இருக்கும். அப்போ மூச்சு திணறல் உண்டாகும், ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சி. சோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அம்மாக்கும் குழந்தைக்கும் சேர்த்து. உங்களோட நெக்ஸ்ட் குவெஸ்டின், அம்மா மேக்ரோசோமியா பத்தி சொல்லிட்டேன்.
ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிரெத்லெஸ்னஸ், ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சி, என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல என் சுத்தி இருந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் அம்மாக்கு அவங்கனால மூச்சுட முடியலையே, அது ஏன்? பிகாஸ் சுகர், இன்சுலின் உங்க பாடியில அதிகமா இருக்கிறப்போ அது சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கம்மி பண்ணுது. சர்ஃபாக்டன்ட்னா என்ன? அது உங்களோட லங்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த சர்ஃபாக்டன்ட் நமக்குள்ளேயும் இருக்கு. சோ அது பேபிக்கு இல்லாதப்போ அதுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டியும் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸும் உண்டாகுது. உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆமோ இந்த மாதிரி பேபி வந்து பயங்கர சுகர் போச்சு இல்ல, அப்புறம் ஏன் அது பிறந்ததுக்கு அப்புறமேட்டு ஹைப்போகிளைசீமியா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஷாக்ல இருக்கு, குழந்தைனால பிரீத் பண்ண முடியல, குழந்தை வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன், என்ஐசியூல அட்மிட் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்றாங்க. why is that happening? அது ஏன்னா குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருந்ததா, நிறைய குளுக்கோஸ் அம்மா கிட்ட இருந்து வந்ததா, அதனால உங்க பேபி நிறைய இன்சுலின் செக்ரேட் பண்ணிட்டு இருந்ததா. இப்போ இந்த சைக்கிள்ல என்னாச்சு, அம்மா கிட்ட இருந்து பேபி வெளியே வந்துருச்சு. சோ குளுக்கோஸ் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா பேபி தானே செக்ரேட் பண்ணிட்டு இருந்த இன்சுலின் என்னாச்சு, ரொம்ப அதிகமாச்சு. அப்போ இன்சுலின் அதிகமா இருக்கிறப்போ நிறைய குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகும். அப்போ அளவுக்கு அதிகமா குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகுறப்ப என்ன ஆகும், உங்க பிளட்ல குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். அப்படிதான் பேபி ஹைப்போகிளைசீமியா அப்படின்ற கண்டிஷனுக்குள்ள போகுது. ஹைப்போனா கம்மி, கிளைசீமியா சுகர். சோ ஹைப்போகிளைசீமிக் கண்டிஷன் உண்டாகுது. இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹைப்பர் கிளைசீமியா விட ஹைப்போகிளைசீமியா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். சோ பேபிக்கு ஹைப்போகிளைசீமியா வந்தா என்ன ஆகும், சீஜர்ஸ், அதாவது ஃபிட்ஸ் வரும். பேபிக்கு ஃபிட்ஸ் வரும். பேபி வந்து ஒழுங்கா ஃபீட் பண்ணாது, பிரெஸ்ட் மில்க் குடிக்காது. இட் வில் பி நாட் கிரைங், பேபி அழுகாது, எப்போ ஒரு ட்ரௌசி ஸ்டேட்லயே இருக்கும். இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணாம போச்சுன்னா இட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். யூ மைட் ஈவன் லூஸ் யுவர் பேபி. மூவிங் ஆன், உங்களோட அடுத்த கேள்வி, இப்போ என் குழந்தைக்கு ஓகே மேக்ரோசோமியா, இந்த ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்தது மேம், இப்போ என் குழந்தை வளர வளர என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இதனால இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். early onset of diabetes mellitus, உங்க குழந்தைக்கு நார்மலா டயபெட்டிஸ் ஏஜ் என்ன, 45 50, இப்போலாம் 30லயே வருது. ஸோ early which means உங்க குழந்தை ஸ்கூல் படிக்கிறப்போ இல்ல காலேஜுக்கு ஸ்டார்டிங்லயே கூட உங்க குழந்தைக்கு டயபெட்டிஸ் வரலாம், வரக்கூடும். அப்புறம் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி அப்படின்னா உங்க குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்போ என்ன ஆகும், இல்ல அவங்க டீனேஜ்ல இருக்கிறப்போ மத்த குழந்தைகளை விட ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. சோ அது பேர் தான் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி உங்க எல்லாத்துக்கும் தெரியும், உடல் பருமன். அது வந்து சின்ன வயசுல வரப்போ யூ கால் இட் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க என்னன்னா womb programming, which means கர்ப்ப காலத்துல நீங்க எப்படி உங்களையும் உங்க குழந்தையும் பாத்துக்கிறீங்களோ அதுதான் உங்க குழந்தையோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அம்மா இப்ப குழந்தைக்கு என்ன எல்லாம் சொல்லிட்டீங்க, அம்மாக்கு என்ன ஆகும்? அம்மாக்கும் பிரச்சனை. அம்மாக்கு ப்ரீஎக்லாம்சியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரீஎக்லாம்சியா, அதனால உங்களுக்கு டெலிவரி வந்து ஏர்லியர் பண்றோம். நார்மலி 37 38 வீக்ஸ்ல பண்ற டெலிவரி 32 29 வீக்ஸ்ல எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதை பத்தி வேணும்னா நீங்க எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்க, நான் ப்ரீஎக்லாம்சியா பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் பாலிஹைட்ராமினோஸ் அப்படின்னா உள்ள உங்களோட யூட்ரஸ்குள்ள இருக்கிற வால்யூம், அங்க தண்ணி இருக்கும், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அது ஆகும். இன்னொன்னுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட ஃபியூச்சர், அதாவது அம்மாவோட ஃபியூச்சர்ல நீங்க ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகுறதுக்கு 7 times ஹை சான்ஸ் இருக்கு. ஒரு டயபெட்டிஸ் இல்லாத அம்மாவும் ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற அம்மாக்கும் அந்த சான்ஸ் 7 times அதிகம். இது எல்லாமே நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அப்ப சொல்யூஷன் என்ன மேம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நம்பர் 1, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் டயட். உங்க டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் கைனகோபியில கேட்டிருக்கேன், ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு வேளைக்கு 3 பெரிய உணவு சாப்பிடாம 6 கொஞ்சம் கொஞ்சம் உணவு சாப்பிடலாம். ஒரு
ஒரு இட்லி, 1 இட்லி, அப்புறம் திரும்ப மிட் மார்னிங்ல ஏதாவது ஜூஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் லஞ்ச்க்கு கொஞ்சம் ரைஸ், புரோட்டீன் லைக் சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் திரும்ப ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபைபர் கலந்த டயட் எடுத்துக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இப்ப நீங்க வந்து அந்த ஃபுட் பிரமிட் பாத்தீங்கன்னா WHO லேட்டஸ்ட் ஃபுட் பிரமிட்ல கீழே இருக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் சீரியல்ஸ், நியூட்ரி சீரியல்ஸ்லாம் வருது. ஸோ அண்ட் ரிஃபைன்ட் சுகர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்ட் ஃபுட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஒரு 9 மந்த்ஸ் தானே, நமக்கும் நம்ம பேபிக்கும் கண்டிப்பா அது செய்யலாம். நெக்ஸ்ட் வாக்கிங் போகணும். வாக்கிங் போறனால இன்சுலின் நேச்சுரலா ரிலீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் பிளஸ் பாயிண்ட் ஃபார் அஸ் அண்ட் த பேபி. நெக்ஸ்ட் சுகர் மெஷர் பண்ணணும். நீங்க எல்லா ட்ரைமஸ்டருக்கும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வரப்போ நாங்க வந்து சுகர் மெஷர் பண்ணுவோம். அதை தவறாம பண்ணிக்கணும். ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் இதை நாங்க மெஷர் பண்ணிட்டே இருக்கிறப்போ நீங்க வந்து கரெக்டான லெவல்ல இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கறத டிசைட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. இதோட நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தது, டாக்டர் எனக்கு இன்சுலின் கொடுத்தாங்க, இப்போ இந்த இன்சுலின் வந்து என் பேபியை அஃபெக்ட் பண்ணும் தானே? நோ. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, குளுக்கோஸ் தான் பேபிக்கு போகும். உங்களோட இன்சுலின் அந்த பிளசண்டாவை கிராஸ் பண்ணாது. ஸோ பேபி சேஃப், அம்மா சேஃப். ஸோ உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்தா பிளேம் உங்க மேல போட்டுக்காதீங்க. இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட். எல்லாமே நம்ம பாடியில நடக்கிற பிசியாலஜி. சம்டைம்ஸ் பிசியாலஜி கரெக்டா நடக்கும், சம்டைம்ஸ் ஏதாவது டிரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் எனிபடிஸ் ஃபால்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னா நீங்க உங்க அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட் இல்ல உங்க பிரெக்னெண்டா இருக்கிற உங்க கலீக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற இந்த ஆன்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா subscribe to Ammu from Med School. Like, comment. Love you all. Take care. Ta-da. This is Ammu signing off.